எல்லாருக்கும் வணக்கம். சமூக பிரச்சனைகளை தினந்தோறும் பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா பேசின விஷயத்தை திரும்ப பேசக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவா இருக்கும். அப்படி இருந்தும் கூட சில விஷயங்கள் நம்மள மீண்டும் மீண்டும் பேச சொல்லுது, அது சம்பந்தமான ஒரு முடிவு எட்டுற வரைக்கும் போராட சொல்லுது. சமீபத்தில், அதாவது 200 நாட்களுக்கு முன்பு என்னுடைய மைத்துனர் அகால மரணம் அடைந்ததால நான் இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் வந்து இறங்கினேன். திருச்சி விமான நிலையத்தில் நான் விமானம் தரை இறங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காக்க வைக்கப்பட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பரிசோதனை என்கிற பெயரிலே ஒற்றை வழியிலே ஒட்டுமொத்த பயணிகளையும் அடைத்து வைத்து அவர்கள் நடத்துகிற விதம் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த அதிகாரி, திருச்சி ஏர்போர்ட்ல வேலை பார்க்கிற அதிகாரிகளுக்கு நான் ஒரே விஷயம் கேட்க ஆசைப்படுறேன். வெளிநாட்டுல இருந்து வேலை பார்த்து வரவங்க வீட்டுல மாடு மேய்க்க நினைச்சிருக்கீங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் வேலை பார்க்கறாங்க, அதாவது கப்பல் கட்டுமான தொழில் வேலை பார்க்கறவங்க எல்லாம் பார்த்தா இங்க வாங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுறது இந்த திருச்சி ஏர்போர்ட்ல வேலை பார்க்கிற அதிகாரி நிறுத்திக்கணும். இவர்களை விட எந்த விதத்திலும் வெளிநாட்டு ஊழியர்கள் தரம் தாழ்ந்து போய்விடல. அடிச்சு பிடுங்குற பிக்காளித்தனம் செய்யறா உங்களுக்கே எப்படி இருந்துச்சுன்னா, உழைச்சி சாப்பிடுற தொழிலாளிக்கு எவ்வளவு மன வருத்தம் ஏற்படும் யோசிச்சு பாருங்க. பல வருஷம் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டுட்டு ஊருக்கு வரக்கூடியவனை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இந்த காணொலி மூலமா திருச்சியில வேலை பார்க்கக்கூடிய, ஏர்போர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செய்து தொழிலாளிகளை துன்புறுத்தாதீங்க. உடை பாவனைகளை வைத்து எடை போடாதீங்க. இந்த விஷயத்தை தயவு செய்து மாத்திக்கங்க. உங்களால நான் நேரத்துக்கு வீட்டுக்கு செல்ல முடியல. என்னுடைய மைத்துனருடைய உடலை இடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அவன் முகத்தை என்னால பார்க்க முடியல. அது காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருச்சி விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, திரும்ப மீண்டும் பயணப்பட்டு நான் சிங்கப்பூருக்கு வரும்பொழுது திருச்சி விமான நிலையத்தில் அதிகாரி சொல்றாரு, ஹிந்தியில உன்னுடைய போன் எடுத்து ட்ரெயின்ல வைங்கிறத ஹிந்தியில சொல்றாரு. நான் அவருக்கு தமிழ்ல சொன்னேன், நீங்க பேசுறது எனக்கு புரியலன்னு. உடனே அவர் கோபமாயி ஆங்கிலத்தில் என்கிட்ட பேசினா நான் ஆங்கிலத்தில் பதில் சொன்னேன். திருச்சி என்பது தமிழகத்திலே மத்திய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க இருக்கக்கூடிய நாங்க எதுக்கு ஹிந்தியில பதில் சொன்னோம், ஹிந்தியில பேசணும்? இது மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணும். விமானத்தில் செய்யக்கூடிய அறிவிப்புகளில் இருந்து, அதாவது உயிர் காக்கிற விஷயத்தை பத்தி விமானத்தில் அறிவிப்பு பண்ணுவாங்க. ஏர் இந்தியாவா இருக்கட்டும், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும், ஹிந்தியில. ஒட்டுமொத்த பேரும் பயணிகள் அத்தனை பேரும் தமிழர்கள் என்கிற போது நீ என்ன வெண்ணைக்கு ஹிந்தியில அறிவிப்பு கொடுக்குற? புரியல. திருச்சி விமான நிலையத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அத்தனை பயணிகளும் தமிழர்கள் என்கிற போது ஏன் நீங்க தமிழ்ல பேச மாட்டீங்க? ஹிந்தியில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னா கூட புரிஞ்சுக்கிற தன்மை எவனுக்குமே இல்ல. ஒருவேளை நார்த் இந்தியனை கொண்டு வந்து விமான நிலையங்கள்ல நியமிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அவனுக்கு தமிழும் தெரிஞ்சிருக்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு அவன் ஹிந்தியில பேசுறதுக்கு நாங்க எதுக்கு ஹிந்தியில பதில் சொல்லணும்? இது வேணாம். மீண்டும் சொல்றேன், திருச்சி விமான நிலையத்தோட தரம் மிக கேவலமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நிலைப்பாடு மிக கேவலமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரணும். இணையதளம் வழியாக தொடர்ச்சியான விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எடுக்குங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.